இஸ்லாமியர்களை குறை சொல்லவில்லை, எந்த இஸ்லாமியர்களும் புண்படுத்தலை, எந்த இஸ்லாமிய பழக்க வழக்கத்தையும் குறை கூறவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை தாஜா அரசியலை கீழே பண்ணுகிறார். கிட்டத்தட்ட முஸ்லீம் இயக்கத்தினுடைய பிரச்சாரத்தை செய்கிறார், நக்சல் இயக்கத்தினுடைய பிரச்சாரத்தை செய்கிறார். நீங்கள் எல்லார்ட்டையும் இருக்கிற பணத்தை அடித்து பிடுங்கி எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லத்துக்கு இவர் எதுக்கு சார் வேணும்? ஒரு அரசாங்கத்தை லிஃப்ட் பண்ணுறதுக்காக இவர் வந்த மாதிரி எனக்கு தெரியலை. இஸ்லாமிய நாடுகளே இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிராக மோடியை ஆதரிக்கின்றன, அதுதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது மேற்கு நாடுகள் ஆதரிக்காதா? இவர் தெளிவாக எனக்கு தெரிகிறது, இவர் ஓய்வுக்கு போகவில்லை, ரகசியமாக இந்திய எதிர்ப்பு வேலை செய்ய ஏதோ போய் கொண்டிருக்கிறார் என்று சந்தேகப்படத்துக்கு எனக்கு உரிமை. ராகுல் காந்திக்கு தைரியம் இருந்தால் ஏதாவது ஒரு வடநாட்டில் போய் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்க வேண்டியதானேன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். இதுதான் நாம கேட்குறோம். ஏன் ராகுல் காந்தி முஸ்லீம் மெஜாரிட்டி தொகுதியில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு? ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு நம்பி நாராயணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ராஜஸ்தானில் பேசின பிரதமர் மோடி மதம் சார்ந்து பேசியிருக்காரு, ஒரு மதத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்திருக்கு. அவர் சொன்ன கருத்து கூட மத ரீதியாக குறிப்பிட்ட மதத்தவரை தாக்கி தான் பேசியிருக்காரு. பல குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ஊடுருவர்களுக்கும் உங்கள் சொத்தை பிரித்து கொடுப்பதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தது சர்ச்சையாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் மதத்தை பற்றி எதுவுமே இல்லை சார். நீங்கள் ஆந்திராவில் ஒரு சட்டம் போடுகிறீர்கள், அந்த குறிப்பிட்ட மதத்துக்கு இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டிலேருந்து உள்ஒதுக்கீடு பண்ணுறீங்க. ஆனால் அதை பற்றி தேர்தலில் பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ சிஐஏ இருக்கிறது, அதை பற்றி தேர்தலில் பேசக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? அதாவதுங்க, இந்த 370 இருக்கிறது. 370 எதற்காக காஷ்மீருக்கு வழங்கப்பட்டது? அதை பற்றி தேர்தலில் பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? மொத்த விஷயமும் அவ்வளவு கிட்டத்தட்ட 4.5 வருடம் ஒரு சமூகத்தை வைத்தே இயங்கி கொண்டு தேர்தல் வந்த உடனே அதை பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அதைத்தான் மோடி உடைக்கிறார். ரெண்டாவது, அவர் இஸ்லாமியர்களை குறை சொல்லவில்லை, எந்த இஸ்லாமியர்களும் புண்படுத்தலை, எந்த இஸ்லாமிய பழக்க வழக்கத்தையும் குறை கூறவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை தாஜா அரசியலை கீழே பண்ணுகிறார். அத்வானி ரத யாத்திரை எடுத்தபோது ஒரே விஷயம்தான் சொன்னார், நான் முஸ்லீம்களுக்கு எதிராக, சமுதாயத்துக்கு எதிராக, பழக்க வழக்கத்துக்கு எதிராக எடுக்கவில்லை, ஆனால் இந்த போலி மதசார்பின்வாதத்துக்கு எதிராக இந்த யாத்திரை எடுத்திருக்கிறேன்னு சொன்னார். அதைத்தான் இன்னமும் காங்கிரஸ் அந்த போலி மத சார்பின் மேலே தான் இருக்குது, அதைத்தான் எதிர்த்திருக்கிறார். ரெண்டாவது, பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பது சொல்றதில் அவருக்கு நியாயம் இருக்கு. நீங்க கொடுப்பீர்கள் என்றால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ற நியாயம் அவருக்கு இருக்கு. இதுல தேர்தலுக்கு எதிராக என்ன பேசியிருக்காரு எனக்கு தெரியல. இதில் சார் 2 விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் கேள்வியாக இருக்குது. நமக்கு கூட இது நடந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துதுன்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு, அதிகமாக சொத்து வச்சுருக்கவங்களை எடுத்துகிட்டு அதை குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கறது ஒன்று. ரெண்டாவது, அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஆயுள் முழுக்க உழைச்சி சம்பாதிச்சிருந்தா கூட அவருடைய வாரிசுகளுக்கு 45% சொத்து தான் போகும், மிச்ச சொத்து அரசாங்கத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்று. இது 2 இந்தியாவில் அமல்படுத்த சாத்தியமா? இந்த ராகுல் காந்தியோட இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பார்த்துக்குங்க, ராகுல் காந்திக்கு இந்தியா புரியவில்லை, சாம் பிட்ரோடாவுக்கும் இந்தியா புரியலை, இத்தாலியை சேர்ந்த சோனியா காந்திக்கு இந்தியா புரியலை. அமெரிக்காவில் குடும்பம் என்பது மையமான வாழ்க்கை இல்லை. ஆகையினால தனிநபர் சுதந்திரம் அதிகம். ஆகையினால அங்கே சோசியல் செக்யூரிட்டி டேக்ஸ் 16% வாங்கிடுறாங்க. அப்போ அந்த சோசியல் செக்யூரிட்டி வாங்கினதுனால கடைசி காலத்தில் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸுங்கிறதுக்கு நியாயம் இருக்கிறது. இந்தியாவில் அதுக்கான நியாயம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு அரசாங்கம் என்ன பண்ண வேண்டும் அப்படி கேட்டால், நான் வேலை வாய்ப்பை கொடுப்பேன், நான் உங்களுடைய பணப்புழக்கத்தை அதிகரிப்பேன், நான் உங்களுடைய வருவாயை அதிகரிப்பேன், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை எதுவுமே செய்யாமல் யார்கிட்ட பணம் இருக்கோ அவன்கிட்ட பணத்தை பிடுங்கி கீழே உள்ளவனுக்கு கொடுப்பேன். இது சொல்லத்துக்கு எதுக்கு சார் அரசாங்கம்? அது கொள்ளைக்காரன் சொல்லுவானே. அதைத்தான் மோடி சொல்கிறார்.
காங்கிரஸ் கட்சி ஏன் நக்சல் இயக்கமாக மாவோயிஸ்ட் இயக்கமாக மாற வேண்டும், ஏன் கொள்ளைக்கார இயக்கமாக மாற வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார். நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஏற்கனவே இந்த சட்டம் இந்தியாவில் இன்ஹரண்ட் டேக்ஸ் இருந்ததா? இருந்தது. ஏன் இருந்தது? சோசலிச ஆட்சி இருந்தபோது இருந்தது. அதெல்லாம் தூக்கி தூரப்பட்டது யாரு? நரசிம்மராவ். அதெல்லாம் இன்னும் தூக்கி தூரப்பட்டது யாரு? மன்மோகன் சிங். காங்கிரஸே சோசலிசத்தை தூக்கி தூரப்பட்டது, அரசியலமைப்பு சட்டத்தில் மட்டும் இருந்தது. அப்போ அந்த சோசலிசத்தை மீண்டும் ஏன் கொண்டு வருகிறீர்கள்? நேருடைய சோசலிசத்தால் தான் இந்தியா தோல்வி அடைந்தது. அந்த தோல்வி அடைந்த சோசலிசத்தை ராகுல் காந்தி ஏன் கொண்டு வருகிறார்? நேருவுக்கும் இந்தியா பற்றி புரிதல் இல்லை, ராகுல் காந்திக்கு இந்தியா பற்றி புரிதல் இல்லை. சாம் பிரிட்டோ அவருக்கு இந்துத்தன்மையே இல்லை, ராகுலுக்கு இந்துத்தன்மையே இல்லை. இதைத்தானே நாம சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ அந்த காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இன்னொரு விஷயம் கூட சொல்லப்பட்டிருக்கு. அது ராகுல் காந்தி வந்து தேர்தல் அறிக்கையை சமர்ப்பித்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சொத்துக்களை எக்ஸ்ரே எடுப்போம், அதை எடுத்து மக்கள் தொகை அடிப்படையில் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தார். மக்கள் தொகைனா யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குறுதி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? திருப்பி ஒரு ஜிகாத்திய மைண்ட் செட்டில் தான் சார் ராகுல் காந்தி இருக்கிறார். அதுதான் மோடி தோல் விரிச்சு காமிக்கிறார். அதாவது மக்கள் தொகை யார்கிட்ட இருக்குது? ஆகையினால தான் பாரதிய ஜனதா கட்சி பொது சிவில் சட்டம் வேணுங்கிறது. இப்போ ஹிந்துக்களுக்கு மட்டும் குடும்ப கட்டுப்பாடு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு இருக்காது என்று சொல்லும்போது, அவர்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளும் போது அது அவர்களுடைய தனிநபர் சுதந்திரம் என்று சொல்லும்போது அப்போ யார்கிட்ட போய் சேரும்? எனக்கு செய்ய சகாபதினு ஒரு தடவை சொன்னார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 1986 அவர் சொன்னார், நீங்கள் இஸ்லாமியர்களே நீங்கள் பிள்ளை பெற்று போடுங்கள், அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஃபெல்லோ ஃபூலிஷ் ஹிந்துஸ் ஆர் தேர் டு ஃபீட் தம் என்று சொன்னார். இந்திய வங்கியில் பணம் போடாதீங்க, இந்திய அரசாங்கம் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு. இதெல்லாம் செய்ய சகாபதினுடைய ஒரு காலத்தில் 86 அவருடைய பிரச்சாரம். இன்றைக்கி அதைத்தான் ராகுல் காந்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட முஸ்லீம் லீக்கினுடைய பிரச்சாரத்தை செய்கிறார், நக்சல் இயக்கத்தினுடைய பிரச்சாரத்தை செய்கிறார். நீங்கள் எல்லார்ட்டையும் இருக்கிற பணத்தை அடித்து பிடுங்கி எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லத்துக்கு இவர் எதுக்கு சார் வேணும்? ஒரு அரசாங்கத்தை லிஃப்ட் பண்ணுறதுக்காக இவர் வந்த மாதிரி எனக்கு தெரியலை. இவருக்கு இந்தியாவை பற்றியும் தெரியல, பொருளாதாரத்தை பற்றியும் தெரியல. ஏதோ இவர் நக்சல் கையில் மாட்டிகிட்டு இருக்கிறாரு, சாம்பிட்டரோட மாதிரி. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகம் கூட இங்கே ஜேஎன்யூ மாட்டிகிட்டு இருந்த மாதிரி டோனி பிளேயர் ஒரு தடவை சொன்னார், இங்கிலாந்தில் எல்லா பல்கலைக்கழகமும் நக்சல் கையில் போயாச்சு, ஜிகாதி கையில் போயாச்சுன்னு. அதுதான் இங்கே அமெரிக்காலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. நாகராஜன், இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறுவது உறுதியாக எடுத்த, ஏன் மோடி இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறாருன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. மோடி இஸ்லாமியரை பற்றி பேசலை, ஜிகாத்திய ஆக்கிரமிப்பை பற்றி பேசுகிறார், மதம் என்ற பேரில் நாடு பிடிக்கிறத பற்றி பேசுகிறார். உலக நாடுகளே இதுக்காக பயந்து இருக்கு. இன்றைக்கி உலக நாடுகள் இந்த ஜிஹாத்திய ஆக்கிரமிப்புக்கு எதிராக யார் உலக நாட்டில் அதிகமாக குரல் கொடுக்கிறார், யார் நல்லா சால்வ் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அவர்களுக்கு மோடியை பிடித்திருக்கிறது. இஸ்லாமிய நாடுகளே இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிராக மோடியை ஆதரிக்கின்றன. அதுதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது மேற்கு நாடுகள் ஆதரிக்காதா? ஆகையினால மோடி இங்கே பேசுவது, நாம் நினைக்கிறோம் இந்திய அரசியலை மையமாக வச்சு பேசுகிறான். இல்லை, இந்திய அரசியலில் அவர் தன்னுடைய வெற்றியை ரிஜிஸ்டர் பண்ணி ரொம்ப காலம் ஆச்சு. இது உலகத்துக்கான செய்தி. உலகத்தில் அமைதி வேணும் என்றால் இந்த ஜிகாத்திய கான்செப்ட் இருக்கக்கூடாது, நான் இருக்கிறேன் என்று உலகத்துக்கு சொல்கிறார். உலகத் தலைவராக தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார் மோடி. நேரு சமாதான தலைவராக தன்னை உயர்த்தி கொண்டு நாட்டுக்கு இழிவு தேடினார். மோடி ஜிகாத்துக்கு எதிராக தலைவராக கொண்டு உலகம் முழுக்க அமைதியை, உண்மையான அமைதியை நிலைநிறுத்த பாடுபட்டு கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய குடும்பத்துடன் மாலத்தீவுக்கு செல்கிறார், குடும்ப சுற்றுலா போகிறார்னு செய்தி வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? குலசேகரப்பட்டினத்தில் நம்ம இஸ்ரோனுடைய அடுத்த தளம் திறப்பு விழாவில் சீனா ராக்கெட்டை படம் போட்டு அட்வர்டைஸ் பண்ணவங்க இவங்க. இப்போ நம்ம ஊர் டவுன் பஸ்ஸில் பெயர் பலகையில் சீனா வர ஆரம்பிச்சிட்டு, சீனா எழுத்த ஆரம்பிச்சிட்டு. மாலத்தீவுக்கு போகக்கூடாது என்பதால் தான் சீனா ஆதரவு அதிபர் வந்ததன் காரணமாகத்தான் அழகாக நம்ம பிரதமர் லட்சத்தீவில் போய் லட்சத்தீவுக்கு போங்கன்னு சொன்னார். பிரதமர் லட்சத்தீவுக்கு போங்கன்னு சொன்ன பிறகு கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் டூரிஸ்ட் மாலத்தீவுக்கு போவதை தவிர்த்தார்கள். ட்விட்டர் முழுக்க மாலத்தீவுக்கு நாங்கள் போகலை, கேன்சல் பண்ணிட்டோம்னு வந்தது. இப்போ எங்களுடைய ஸ்டாலின் நான் மாலத்தீவுக்கு போகிறேன் என்றால் எனக்கு என்ன சந்தேகம்? ஏற்கனவே இந்த முதல் குடும்பம், காங்கிரஸினுடைய முதல் குடும்பம் ஒரு எம்ஓயு போட்டது பாருங்கள், சீனா மாதிரி. அதை மாதிரி இவர் எங்கே போய் என்ன எம்ஓயு போடப்படுகிறார்? இவர் அரபு நாட்டிலலாம் துபாய்க்கெல்லாம் இப்போ போயிட்டு வந்தாரே, ஏதோ வர்த்தக எம்ஓயு போட்டாரே, அது மாதிரி மாலத்தீவில் போய் என்ன எம்ஓ போகிறார்?
இவர் தெளிவாக எனக்கு தெரிகிறது, இவர் ஓய்வுக்கு போகவில்லை, ரகசியமாக இந்திய எதிர்ப்பு வேலை செய்ய ஏதோ போய் கொண்டிருக்கிறார் என்று சந்தேகப்படத்துக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி சார். கேரள மக்களவை தொகுதி தேர்தல் முடிஞ்சிருக்கு. வயநாடு இந்தியாவின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. வயநாட்டில் ராகுல் காந்தி எப்படி பார்க்குறீங்க சார்? பினராயி ரொம்ப அழகாக கேள்வி கேட்டிருக்காரு சார். அங்கே அவங்க 2 பேரும் போடுற சண்டையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் தான் எமர்ஜென்சி கொண்டு வந்தவங்கன்னு அவரை திட்டுறாரு, உனக்கு இந்தியாவை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு திட்டுறாரு, இன்னும் பல விஷயத்தில் திட்டாரு. இப்போ அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய சிபிஐஎம்னுடைய கேண்டிடேட் யார் என்பதை நாம் பார்த்தாலும் புரிஞ்சு போயிடும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சுரேந்திரன் எடுத்து நிற்கிறாரு. ஆகையினால இப்போ அவங்க 2 பேரும் போடுற ஃபைட்டில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு பினராயி. அந்த கேள்வி எல்லாருக்கும் தேவையான கேள்வி. ராகுல் காந்திக்கு தைரியம் இருந்தால் ஏதாவது ஒரு வடநாட்டில் போய் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்க வேண்டியதானேன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். இதுதான் நாம் கேட்குறோம். ஏன் ராகுல் காந்தி முஸ்லீம் மெஜாரிட்டி தொகுதியில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது? அவர் தன்னை இஸ்லாமியராக நினைத்து கொண்டாரா? அவர் தன்னை யாராக நினைத்து கொண்டிருக்கிறான்னு கேள்வி இல்லை. அதனால் இன்றைக்கி வயநாட்டில் ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் ஆகியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னென்னா, மொத்தம் காங்கிரஸ் 294 தொகுதிகளில் போட்டியிடுறது. மொத்தம் 272 தான் வேணும். அவங்க போட்டியிடுறதே 300க்கு குறைவான தொகுதி. அப்போ அந்த கட்சியை நம்பி எப்படி ஆட்சியை கொடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி 413 இடத்துல போட்டியிடுகிறது. ஆகையினால 272 இடம்ங்கிறது நியாயமான விஷயமாக இருக்கும். அந்த 294 இடத்துல 293 இடத்தில் காங்கிரஸ் கட்சி தங்கள் கொடியை உபயோகித்து ஓட்டு கேட்கிறது. வயநாட்டில் அவர்கள் கொடியை கூட உபயோகப்படுத்த முடியவில்லை. அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள். காங்கிரஸ் கட்சி அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எப்படி வந்தே மாதரத்தை துண்டு போட்டதோ, எப்படி இந்த தேசிய கொடி விவகாரத்தில் என்னென்ன பேசினார்களோ, அப்படி எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்காக நாட்டை மட்டுமல்ல முதல்ல கட்சி அடை வைக்கிறார்கள், பின்னர் நாட்டை அடை வைக்கிறார்கள். இப்போ கட்சி அடகு வைத்து விட்டார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இதை தாண்டி அப்போ முஸ்லீம்கள் அப்போ ஓட்டு போட்டு விடுவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா பினராயிக்கும் முஸ்லீம் ஓட்டுகள் இருக்கிறது. ஆகையினால பினராயி முஸ்லீம், ராகுல் இந்த ஈக்குவேஷனில் பாஜகவினுடைய சுரேந்திரனுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. இந்த முறை கேரளாவில் பிஜேபிக்கு இத்தனை தொகுதி கிடைக்கும் உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கு சார்? 4-5 தொகுதிகள் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, நன்றி. நன்றி நாகராஜ்.